ஜனனியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ராவணன் வந்து ரொம்பவே ஓவரான சில விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ ஜனனியை இதுக்கு மேலே உயிரோட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் வந்து பிளான் பண்ணிட்டாரு. அது மட்டும் கிடையாது, ஜனனிக்கு இப்போ புதுசாக வந்து ஒரு ஆதாரம் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரன் பற்றின முழு உண்மைகள் அண்ட் ராவணன் பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஜனனி இப்போ சிங்கிளாக வந்து போக போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஆதிகுணசேகரன் பற்றின முழு விஷயத்தையுமே வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருப்பாரு. ஸோ ஆதிகுணசேகரன் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான தப்பு பண்ணியிருக்காரு, எந்தெந்த விஷயத்தில் அவர் மாட்டியிருக்காரு, அங்கே இருந்த வரைக்கும் என்ன நடந்துச்சு, அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம சக்தி போயிட்டு விசாரிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்போவே அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அது எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காம அப்படியே அவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ பெருசாக எதுவும் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம ஜனனிக்கு புதுசாக வந்து ஒரு ஆதாரம் வந்து கிடைக்க போகுதுங்க. இந்த ஆதாரத்தை நம்ம ஜனனி கரெக்டாக வந்து கையில் வாங்கிக்க போகிறாங்களா, இல்லை எப்பயும் போல் அவங்க விட்டுட்டு ஸோ ராவணன் வந்து அதில் ஜெயிக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் இப்போ அறிவுக்கரசி வேற வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு அவள் வேற வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே அங்கே அவள் வந்தது யாருக்குமே வந்து பிடிக்கல சுத்தமாக. ஸோ ஈஸ்வரிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காண்டாக தான் இருக்குது இந்த அறிவுக்கரசி வந்தது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ராவணன் சொல்லிட்டாரு அப்படின்னா ஆதிகுணசேகரன் எதையுமே வந்து வேணான்னு சொல்லவே மாட்டார். சரி நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி அப்படியே வந்து மண்டை ஆட்டுவார். அதனால தான் நம்ம ஈஸ்வரியால் கூட எதுவுமே வந்து இப்போதைக்கு சொல்ல முடியலை. அப்படி சொன்னால் கூட ராவணன் வந்து ஏதாவது சொல்லி சமாளிப்பா. இல்லை அண்ணி இப்போதைக்கு வந்து இருக்கட்டும், ஏன்னா நம்புறீங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதையாவது சொல்லி சமாளித்து விட்டுருவான். ஏன்னா இப்போ நம்ம அறிவுக்கரசிக்கு தெரிஞ்சிருச்சு கதிரோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வில்லங்க இருக்குது. இந்த விஷயம் தெரியாமல் நம்ம கதிரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த வந்து பதிவு பண்ணி அதில் வந்து ரொம்பவே சூப்பராக அவங்க தொழிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ராவணனை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ பிரச்சனை எல்லாமே அவன் மேலே திரும்பிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமா வந்து அந்த ஆள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ நாள் வரைக்கும் தர்ஷனோட எம்டி யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ராவணன் வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுவே ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே 3 பேருமே கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தர்ஷினியும் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பேன். என்னால் இன்னும் வரைக்கும் நடந்தது எதுவுமே நம்பவே முடியலக்கா. நம்ம தர்ஷனோட எம்டி வந்து இந்த ராவணனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும்னு தோணலை. ஜனனி கூட இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னா. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு நந்தினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு இந்த விளங்காதவ இந்த அறிவுக்கரசி வேற வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்ததுலேருந்து ஜனனியை வேற இன்னும் பார்க்கவே இல்லை. அவளுக்கு ஃபோனும் பண்ணலை. அவள் வேற எங்கே போனால் என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம் நந்தினி, நீ சொல்கிறதும் வந்து சரிதான். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் இப்படி தர்ஷனோட எம்டி அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. எனக்கு இது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் இவர் வேற யாரோ அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ தான் நமக்கு இந்த விஷயம் தெரியுது. எனக்குமே ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. இந்த வீட்டில் என்ன நடக்குது, உண்மையிலேயே வந்து அவர் நமக்கு நல்லது தான் பண்ணுறாரா, இல்லை வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரா அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியலை. ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டு நம்ம ரேணுகா வந்து இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எதையும் நினச்சி தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. நடக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லதாக நடந்தால் அது வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரேணுகா, எனக்கு என்னமோ வந்து ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, ஒரு வேளை இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதா அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இதை எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்க போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியலை அப்படின்னு நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தர்ஷன் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வராங்க. உள்ளே வந்தவர் வந்து அம்மா என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை தர்ஷா, உனக்கு வந்து நடந்த விஷயங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, எனக்கே இப்போ வரைக்கும் அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியலம்மா. சத்தியமாக நானே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கில் தான் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வீட்லேயே இருந்தவர் தான் என் எம்டி அப்படின்னு தெரியலை. அவரை பார்த்ததும் இல்லை, அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது என் கண்ணு முன்னாடி என் கூடவே அவர் இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஒரு பதவி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை எப்படி சொல்கிறதுன்னு என்னால் தெரியலை.
சத்தியமா அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா? அவ்வளோ சீக்கிரத்தில இந்த ஒரு பொறுப்பெல்லாம் எனக்கு வந்து கிடைக்காது. ஆனா, உண்மையிலே வந்து அப்பா சொன்னதுனால கூட கிடைச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அப்படின்னு சொல்ல, இல்லடா தர்ஷா அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. திடீர்னு இந்த மாரி விஷயம் நடக்கும்போது எனக்கு என்னமோ பின்னாடி பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது வந்து இவர பத்தி சந்தேகமா இருக்கா? அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் மனசு வந்து குழப்பமா இருக்கு. சரி எதுவா இருந்தாலும் ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து நம்ம ராவணன் மூலமா இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஜனனிய வேற கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல இந்த ராவணன் வந்து கிளம்பியிருக்காரு. அது உண்மையாகுமா? இல்ல பார்த்தீங்கன்னா, ஜனனிய விட்டு தள்ளிருவாரா என்ன அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது. இப்போ நான் கன்சீவா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஓகே தான். அது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம இந்த மாரி மூவ் பண்ணோம் அப்படின்னா, அது சரிப்பட்டு வராது. நீங்க போலீஸ வச்சு என்னன்னு பாருங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ வேற வழி இல்ல, வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த ஜட்ஜ் வந்து கைய விரிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் சாருபாலா வந்து, இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல. நம்ம கண்டிப்பா போலீஸ வச்சு தான் மூவ் பண்ணணும் போல இருக்கு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே கிளம்பி போறாங்க. இந்த விஷயத்த கூடவே பக்கத்துல நிக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டே இருக்காரு. எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இவங்க 3 பேரையுமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆள் வந்து போய்க்கிட்டு தான் இருக்கான். ஆனா அந்த ஆள் யாரு, என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் 3 பேருமே போயிட்டு ஒரு ஜூஸ் கடையில வந்து உட்கார்றாங்க. வாங்க ஜனனி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல. ஏதாவது நம்ம ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசலாம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன மேம் பண்றது? அந்த ஜட்ஜுமே இப்படி சொல்லிட்டாங்களே! போலீஸ வச்சு மூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே! அப்படின்னு நம்ம ஜனனி சொல்ல, யூ ஆர் ரைட் ஜனனி. நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா போலீஸ பொறுத்தவரைக்கும் அந்த ராவணன் பக்கமோ, ஆதிகுணசேகரன் பக்கமோ தான் நிப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணம், பலம் எல்லாத்தையுமே வச்சு எந்த போலீஸா இருந்தாலும் அவங்க ஈஸியா விலைக்கு வாங்கிருவாங்க. அதுக்காக தான் அந்த சைட்லாம் போக வேண்டாம். நம்ம டைரக்ட்டா ஜட்ஜ் மூலமா எல்லாமே பண்ணிரலாம் அப்படின்னு நெனச்சோம். ஆனா இவங்க என்னடான்னா இப்படி சொல்றாங்க. ரொம்பவே குழப்பமா இருக்கு. இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னு நமக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சாருபாலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத கேட்ட நம்ம மதிவதனி, அவங்க நம்மள ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்களே, ஒரு வேளை நம்ம அகைன் ஆஃபீஸ்க்கு ஒரு தடவ போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு சொல்ல, இல்ல. அது வந்து சரிப்பட்டு வராது. அவங்க இங்கேயே ஓப்பனா சொல்லிட்டாங்கல்ல. போலீஸ வச்சு தான் மூவ் பண்ண முடியும். இல்லன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணா பிரச்சனையாகும் அப்படின்னு அவங்க சொன்னால்ல. அதனால அவங்க சொன்னதையும் நம்ம கொஞ்சம் என்னன்னு கேட்டு பார்க்கணும். நம்ம ரொம்ப கொஞ்சம் வந்து அடமென்ட்டா இருந்தோம் அப்படின்னா, அப்புறம் நமக்கு சாதகமா எந்த விஷயமுமே நடக்காம போயிரும். அதனால இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தா மட்டும் தான் சரியா இருக்கும். அப்படின்னு 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப கூட பார்த்தீங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் தூரத்தில தள்ளி நின்னு, அந்த ஆள் இவங்க பேசுறதையும், இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நோட்ட விட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க இன்னும் அந்த ஆள வந்து பார்க்கவே இல்ல. அந்த ஆள் யாருன்னு தெரியல. ஒருவேளை ராவணனோட ஆளா இருந்தா அப்படின்னா, ராவணனுக்கு உடனே ஃபோன் பண்ணி, "ஜனனி இந்த மாரி வெளியில தான் இருக்கா. அவ வீட்டுக்குள்ள இல்ல." அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா ராவணனுக்கும் இந்த விஷயத்த தெரியப்படுத்தல. பட் அந்த ஆள் யாரு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தெரிய வருமோ என்னமோ! ஸோ அத பத்தி என்ன ஏதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா லக்ஷ்மண் வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பிவிட்ட ஆளா கூட இருக்கலாம். அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்க, உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனிக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. என்ன இது? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரியா வந்து அவங்களுக்கு எதுவும் கேட்கல. திருப்பியும் நம்ம ஜனனிக்கு ஒரு கால் வருது. அந்த கால அட்டெண்ட் பண்ணா தான் வந்து ஸ்பீக்கர்ல வந்து போடுறாங்க. இந்த மாரி நான் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கண்ணதாசன் பேசுறேன். ஸோ உங்கள பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும். உங்கள நேர்ல பார்க்க முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே நம்ம ஜனனிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏற்கனவே ஒரு தடவ நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் பத்தின ஒட்டுமொத்த விஷயத்தையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரம் போயிருப்பாரு. அப்படி போனப்போ அங்க இந்த கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் குணசேகரன் பத்தின அத்தன விஷயத்தையுமே ஒண்ணு ஒண்ணா சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுல அவர் என்ன பண்ணாரு? எப்படி இருந்தாரு? என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா புட்டு புட்டு வச்சாரு. ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம ஜனனி. இப்போ இந்த கண்ணதாசன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஜனனிக்கு இத பத்தி ரொம்பவே ஷாக் ஆகுது. உடனே கால கட் பண்ணிட்டு, "யார் ஜனனி இது?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "மேம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள்.
இதுக்கு முன்னாடி அந்த குணசேகரன் பண்ண தப்பு, அவர் என்ன பண்ணாரு, எப்படி இருந்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சக்தி ஒரு தடவ ராமேஸ்வரம் போய் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு வந்தாரு. அப்போ அவர பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே சொன்னது இவர்தான். இப்போ மறுபடியும் இவர் கால் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ இவர் மூலமா ஒரு முக்கியமான ஆதாரம் அல்லது விஷயம் தெரிய வரப்போகுது அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஜனனி, அது எல்லாமே ஓகே. ஆனா இப்போ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? தனியா நீங்க ராமேஸ்வரம் எப்படி போவீங்க? சக்தியும் இப்போ உங்க கூட இல்ல அப்படின்னு சொல்ல, இது ஒரு நல்ல வாய்ப்பு மேம். இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணவே கூடாது. ராமேஸ்வரம் போயிட்டு உடனே நம்ம அவங்கள பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஜனனி சொல்றாங்க. ஆனா, மதிவதனி, அதுக்கப்புறம் சாருபாலா இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜனனிய தனியா அனுப்புறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா, நம்ம ஜனனி தனியா போனா அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிச்சயமா வரும். ஆல்ரெடி வயித்துல குழந்தைய வச்சிருக்காங்க. சப்போர்ட்டுக்கு வீட்ல யாருமே கிடையாது. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு, அவங்கவங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, ஜனனிய பொறுத்தவரைக்கும் மட்டும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த குணசேகரனும் சரி, ராவணனையும் சரி, அவங்க யாரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள சட்டப்படி தண்டனை குடுக்கணும் அப்படின்னு இவன் மட்டும் தான் அலைஞ்சுகிட்டு இருக்கா. பத்தாததுக்கு இவன் புருஷன் பாவம் அவனையும் சேர்த்து அலைய விட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு புருஷன், புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா என்னவோ இதுல இவளோட கேரக்டர இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம ஜனனிக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள், த்ரெட்டன்ஸ் வரப்போகுது. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போகும்போது நம்ம ஜனனியோட நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ரெகுலரா பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.